ஹாப்பி மார்னிங் டு ஆல். இன்னைக்கு காலையில் எந்திரிக்கும் போதே பார்த்தீங்கன்னா சரியான மழையோடு தான் நாங்கள் எந்திரிச்சோம். நல்ல மழை பெஞ்சிட்டு இருந்தது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் இன்றைக்கி பசங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு செஞ்சுருக்கேன். நூடுல்ஸும் முட்டை ஆம்லேட்டும் செஞ்சு கொடுத்துருந்தேன். ரொம்ப நாளாச்சு நூடுல்ஸ் செஞ்சு கேட்டுகிட்டே இருந்தாங்க. இன்றைக்கி செஞ்சாச்சு. அப்புறம் சத்து மாவு கஞ்சியும் ஸ்நாக்ஸ் கொடுத்துருக்காண்டி பாசி பயிரும் வேக வச்சுருக்கேன். லஞ்சுக்கு இது சப்பாத்தி ரோல் தான், வெஜ் ரோல் தான் கொடுக்க போகிறேன். அதுக்கு மாவு பிசைஞ்சு வச்சுட்டு இப்போ தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாமே கட் பண்ணிக்கலாம். பசங்க போகிறப்ப இந்த சத்து மாவு கொஞ்சம் ஆளுக்கு ஒரு டம்ளர் குடிப்பாங்க. அதனால தான் இப்போவே வச்சுட்டேன். கொஞ்சம் ஆறி இருந்தால் அவங்க குடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கணும். இப்போ கடாயில் வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு எண்ணெயில் நல்லா வதக்கிட்டு கூட பன்னீரும் சேர்த்துருக்கேன். இது கூட உப்பு, மஞ்சள்தூள், மிளகாத்தூள், கொஞ்சம் ஃப்ரைட் ரைஸ் பொடி சேர்த்துருக்கேன். எல்லாம் சேர்த்து வதக்கி எடுத்து வச்சுட்டு சப்பாத்தியில் போட்டு அப்படியே ரோல் பண்ணி கொடுத்துட வேண்டியதான். ஸ்நாக்ஸும் ரெடி ஆயிடுச்சு. சப்பாத்தி மட்டும் தான் போடலை, அதுக்குள்ளே சிலிண்டர் கேஸ் முடிஞ்சிருச்சு. அப்புறம் புக் பண்ணிவிட்டு நான் 4 சப்பாத்தி மட்டும் பசங்களுக்கு ஓடிஜியில் டோஸ்ட் அந்த மோடில் வச்சு சப்பாத்தி பேக் பண்ணிட்டேன். ஓகே தான், கொஞ்சம் ஹார்டாக இருந்துச்சு, மற்றபடி ஓகே நல்லா வெந்திருந்தது. பேக் பண்ணி கொடுத்தாச்சு. பேக் பண்ணிகிட்டு இருக்கும் போதே சிலிண்டரும் வந்துருச்சு. இங்கே புக் பண்ணி ஒரு 1/2 ஹவரில் வந்துடும். பட் இருந்தாலும் பசங்களுக்கு லேட் ஆகிடுச்சுங்கிறதுனால அது மாதிரி செஞ்சு கொடுத்துட்டேன். அப்புறம் சிலிண்டர் வந்ததுக்கப்புறம் எங்களுக்கு சப்பாத்தி போட்டு நாங்களும் அந்த வெஜிடபிள்ஸ் ரோல்ஸ் மாதிரி பண்ணி சாப்பிட்டோம். இப்படி தான் போச்சு. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய். தேங்க்யூ ஸோ மச்.